வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட், ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டாக இருந்தான்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு நமக்கு மாடுலஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் போடுவோம். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஈக்குவல் டு 0 வரல, வேல்யூஸ் 0வை தவிர நம்ம வேறு ஏதாவது நம்பர்ஸ் வருது அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். -2 4 1 -3. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? 1/mod A adjoint A. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A டிட்டர்மினன்ட் A adjoint A. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ adjoint வந்து லாஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட்குள்ளே போடணும். ஸோ டிட்டர்மினன்ட்குள்ளே போடுங்க. 2 லைன் போட்டாச்சு. மாடுலஸ்குள்ளே போட்டோம்னா -2 4 1 -3 டிட்டர்மினன்ட்குள்ளே போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எப்போதும் என்ன சொல்லியிருக்கேன்? டவுன்வர்ட்ஸ் கீழே தான் பார்க்குறோம். ஸோ 2 × 3 என்ன வருது? 6. ஸோ நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சைனையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கிறதுனால அந்த ப்ளஸ் சைனை நான் போடலை. அடுத்தது அப்வேர்டு. அடுத்தது 1 × 4 4. ரெண்டுமே ப்ளஸ் நம்பர்ஸ் தான். ஸோ ப்ளஸ்ஸு வந்தால் செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ பாருங்கள், 6ல் 4 சப்ராக்ட் பண்ணால் 2. இதில் அது கிரேட்டர் நம்பர் 6. 6ஓட சைனு பாசிட்டிவ். ஸோ இங்கே என்ன வரல? 0 வரல. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏ இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். எப்படி போடுவோம் அட்ஜாயிண்ட் ஏ? ஸோ இந்த மேட்ரிக்ஸோட லெஃப்ட் டயகனல் எலமெண்ட் என்ன இருக்குது? அதை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன வரும்? -2 இருக்கிற இடத்துல -3, -3 இருக்கிற இடத்துல -2. ரைட் டயகனல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இருக்கு இல்லையா ரைட் டயகனல்ஸ், இதோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்பரை சேஞ்ச் பண்ணல. எதை சேஞ்ச் பண்ணுறோம்? சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். +4 இருக்கு இல்லையா? அப்போ -4. +1 இருக்கு இல்லையா? அப்போ -1. அவ்வளோதான். இதான் அட்ஜாயிண்ட் ஏ. முடிஞ்சிருச்சு. இப்போ கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம்? கொஸ்டினில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா எழுத போகிறோம். 1/, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ எனக்கு வேல்யூஸ் என்னது? -3 -4 -1 -2. தட்ஸ் இட்.